கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசப்படுகின்ற அருமையான உணவு விசுவாசிகளே, இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த காலை வேளையில் இயேசு நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிறவரே, காலைக்கு காலை புதிய இரக்கங்களினாலும் கிருபைகளினாலும் எங்களை முடிசூட்டி பாதுகாக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆண்டவரை மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த போன ஆண்டவரே, இரவு முழுவதுமாய் கிருபையாக எங்களை காத்து வழி நடத்தினீர், மழையை தந்து வருகிறீர். நன்றி ஆண்டவரே. இன்னும் அதிகமான மழையை தந்து என்னுடைய புல்பூண்டுகள் செழிக்கவும், விவசாயம் ஆண்டவரை பெருகவும், என்னுடைய ஆண்டவரே ஆறுகளும் குளங்களும் நிரம்பவும் கர்த்தர் நீர் கிருபை தார். இந்த நாளின் இறை செய்தி பாடல் வேலை ஜெப வேலைக்காக ஜபிக்கிறோம். அடியார்களை மறைத்து நீர் பேசுங்க ராஜா. எல்லாருடைய ஆண்டவரே வீடுகளிலே இருதயத்திலே இந்த வார்த்தைகள் ஒலிக்கட்டும். இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக ஆண்டவரே எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் நாளின் இறை செய்தி பாடல் வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இசைக்கரு மீட்டிங் சார் ஆசீர்வாதையும் வழி நடத்துங்க. இறை மைந்தன் இயேசு மூலம் ஜபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் 502வது பாடலாகிய நெஞ்சே நீ கலங்காதே சீயோன் மலையின் ரட்சனை மறவாது என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடும் 502வது பாடல். நெஞ்சே நீ கலங்காதே சீயோன் மலையின் ரட்சகனை மறவாதே, என் சேவனென்று நெஞ்சே நீ கலங்காதே. வஞ்சர் பகை செய்தாலும் வாராவீனை பெய்தாலும் நெஞ்சே நீ கலங்காதே. வந்தாலும் பெண் ஜாதி பிள்ளை மித்துரு சத்துருவானாலும் மனையோடு கொள்ளை போனாலும் வானம் இடிந்து வீழ்ந்தாலும் நெஞ்சே நீ கலங்காதே. பட்டயம் பஞ்சம் வந்தாலும் அதிகமான பாடு நோவு மிகுந்தாலும் மட்டில்லா வறுமை பட்டாலும் மனுஷரெல்லாம் கைவிட்டாலும் நெஞ்சே நீ கலங்காதே. எண்ணினாலும் நீ நன்மை செய்ய தீமை பண்ணினாலும் பின்ன பேதகம் சொன்னாலும் பிசாசு வந்த பின்னாலும்
நெஞ்சே நீ கலங்காதே. வெள்ளம் நின்று பீடித்தாலும் உயிரங்கு போட்டு காவலில் வைத்தாடித்தாலும் வெள்ளம் புரண்டு தலை அலை நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே. என் சேவனென்று நெஞ்சே நீ கலங்காதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயரிலே இந்த மகிழ்ச்சியாம் ஆசீர்வாதம் நிறைந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் 21ஆம் நாள் ஜூலை மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது சங்கீதங்களின் புத்தகம் 138வது சங்கீதம். இந்த 138வது சங்கீதம் கூட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சங்கீதம். இது தாவீதினுடைய நன்றி பாடலாக நம்ம பார்க்கின்றோம். தாவீதினுடைய நன்றி பாடல். இந்த அருமையான சங்கீதத்தினுடைய பின்னணியை நாம் பார்க்கும்போது, இந்த சங்கீதம் தாவீதினுடைய காலத்தில் எழுதப்பட்டதாக தாவீதினுடைய சங்கீதமாக நம்ம பார்க்கின்றோம். மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையில் அவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் அவருடைய உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் கடவுளுக்கு நேராய் வெளிப்படுத்துகின்ற ஒரு பகுதியாய் அமைந்திருக்கிறது. இதனுடைய காலகட்டத்தை நம்ம பார்க்கும்போது சரியாக கணிக்க முடியவில்லை. ஆனால் தாவீது தான் இதை எழுதினார் என்று சரியாக கணித்து சொல்லியிருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், கஷ்டங்களை, துன்பங்களை அவர் சந்தித்த போது இதை கடவுளுக்காக நன்றி சொல்லி அவர் எழுதியிருக்கலாம், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுக்காக அவர் எழுதியிருக்கலாம் என்று சொல்கிறாங்க. இதில் கடவுளுடைய ஆசீர்வாதம், விடுதலை, சமாதானம், சந்தோஷம் இவையெல்லாம் இதில் இருக்கிறதா பார்க்கிறோம். மாத்திரமல்ல, இந்த சங்கீதம் 3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிற. ஒன்று, கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு சங்கீதம், தேங்க்ஸ் கிவிங் அண்ட் ப்ரைஸ் என்று நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, கடவுளுடைய ஆளுமை, வல்லமை, காட் சாவர்னிட்டி அண்ட் வர்ஷிப். மூன்றாவது, ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடென்ஸ். இதான் நம்ம இங்கே பார்க்கிறோம். அப்போது இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் செட்டிங் நம்ம பார்த்தோம்னா, இட்ஸ் அன்சர்டன் இட்ஸ் தீம்ஸ் அண்ட் அ லாங்குவேஜ் suggest that it may have been written during a time of relative peace and stability in Israel, allowing David to reflect on God's goodness and faithfulness. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தாவீது பெற்றுக்கொண்டு சமாதானத்தை, சந்தோஷத்தை தன் வாழ்க்கையிலே அவன் ஆண்டவருக்காக வெளிப்படுத்தினான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதனுடைய தலைப்பு இருக்கிறார். அல்லேலூயா. என்று மனதில் சொல்வேன், தெய்வ கடவுளுக்கு சொல்லுகின்ற ஒரு தொடங்குகிற சொல்லுகின்ற ஒரு பாடலாக இது அமைந்திருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நண்பர்களோ தெரிந்தவர்களோ அல்லது கூட நமக்கு ஏதாவது ஒரு சிறிய உதவி செய்யும் போது
நம்ம என்ன செய்கிறோம்? தேங்க்ஸ் சொல்கிறோம். ரொம்ப நன்றிங்க. ஒரு பஸ்ஸில் போகிறோம், ஒரு இடம் விடுறாங்க, ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, உக்காருங்க, உங்களுக்கு ஏதோ சிக்காக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். ரொம்ப தாகமாக போகிறோம், ஒரு ஜூஸ் ஒரு டீ வாங்கி தராங்க, தேங்க்ஸ் சொல்கிறோம். ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம மனிதர்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோமே. நம்மை படைத்து உருவாக்கி ஆசீர்வதித்து நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர், நமக்காக கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்த இன்னுயிரை ஈந்த நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல இதே சங்கீதக்காரன் 118 சங்கீதத்தில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் என்று சொல்லியிருக்கிறார். கடவுளுக்கு நன்றி செலுத்துவது நம்முடைய கடமை. இதே சங்கீதம் 116 பார்க்கணும், கர்த்தர் எனக்கு செய்திருக்கிற எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன். கடவுளுடைய ஆசீர்வாதங்களை நினைத்து, அவர் செய்த காரியம் நினைத்து நாம் நன்றி செலுத்த அழைக்கப்படுகின்றோம். இங்கே அதான் சொல்றார், என் கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துவேன், தெய்வங்களுக்கு, அதாவது இஸ்ரவேலில் யெகோவா கடவுளை தவிர வேறு யாரும் இல்லை. ஆனால் அவர் சொல்றார், மற்ற தெய்வங்களெல்லாம் வணங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு முன்பாக என் கடவுளை நான் துதிப்பேன், அவங்களுக்கு முன்பாக என் கடவுளை நான் போற்றி பாடி மகிழ்வேன் என்று சொல்லுகிறார். உம் திருக்கோயிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன், உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன், ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். கோயிலுக்கு நேராகவும் அன்புக்கு, பேரன்பு, சாதாரண அன்பு அல்ல, பேரன்பு, குடல் துடிக்கும் அன்பு, தாயின் அன்பு, அந்த அன்பை நினைத்து நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுகின்றார், மேன்மைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகின்றார். மூன்றாவது நாம் பார்க்கின்றோம், நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர், என் மனதிற்கு வலிமை அளித்தீர். இல்லையா, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட ஜபிக்கிற போது எப்படி ஜபிக்கிறோம்? போராடி ஜபிக்கிறோம். எனக்கு இந்த சுகம் வேணும், பலம் வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி நம்ம ஜபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஜபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு என்ன பண்றார்? பதிலை தருகிறார். சில நேரத்தில் உடனே தராரு, சில நேரத்தில் லேட்டாக தரார். ஆனால் ஆண்டவர் நமக்கு அதான் சொல்றார், நான் மன்றாடிய நாளில் ஆண்டவர் எனக்கு செவி சாய்க்கிறார். இந்த செவி சாய்ப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதன் டிபார்ட்மெண்ட்டில் செவி சாய்ப்பது, ஒருத்தர் சொல்லும் போது நம்ம கேட்பது ரொம்ப ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் திருவாய் மலர்ந்த சொற்களை வார்த்தைகளை பூவலை, அதாவது அரசர்கள் எல்லாரும் கேட்டு சந்தோஷப்படுவார்கள். மிக வழி, செம்மையான வழி, அந்த பாதையில அவர்களை நீர் ஆசீர்வதித்திருக்கு, அதனால அவங்க உன்னை போற்றுவாங்கன்றார். ஆண்டவரே, நீர் உன்னத குறைபவர், எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றேன், செருக்குற்றோரை தொலைலிருந்து அறிந்து கொள்ளுகின்றேன். ஆண்டவர் பரத்துல இருந்தா கூட இந்த உலகத்துல யாரெல்லாம் தாழ்த்தப்பட்டிருக்கிறாங்களோ, எளிமையின் ஆவியோடு இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் கர்வமா இருக்கிறவங்களை தூரத்திலிருந்து அறிந்து மேல உள்ளத்தோடு இருக்கிறவர்களை அவர் நசுக்கி போடுகின்றார், அல்லது தூரத்திலிருந்து பார்க்கிறார் என்றும் பார்ப்போம். 7வது வசனத்துல பார்க்க, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றேன், என் எதிரிகளின் சினத்துக்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றேன், உமது வலப்பாய் கையால் என்னை காப்பாற்றுகிறேன் சொல்றார். அதாவது எப்பவுமே தாவீதுக்கு எதிரிகள் ஜாஸ்தி, ஏன்னா அவன் கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறதுனால இயற்கையாகவே எதிரிகள் அதிகமாக இருக்கிறாங்க. மட்டுமெல்லாம் போன இடத்துலலாம் வெற்றி. அதனால முதல்ல பாடினாங்க, சவுல் கொன்றது 10,000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடினார்கள். அப்படிப்பட்ட ஒரு பேரும் புகழ்ச்சியோடு இருக்கும்போது இயற்கையாகவே தாவீதுக்கு நிறைய எதிர்ப்புகளும் பொறாமைகளும் வருகிறது. அதை அவர்கள் அந்த இடத்துல பயன்படுத்தி தாவீதை கொலை செய்ய பார்க்கிறார்கள். நிறைய ஆபத்து வருகிறது. சொந்த மகன் அப்சலோம் ஆபத்து வருகிறது, ஆரம்ப நாட்களில் சவுலால் வருகிறது, போர் படைகளினால் வருகிறது. ஆனால் எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு விலக்கி காத்து அவனை ஆசீர்வதித்தார். அப்போ கடைசியாக சொல்றாரு, நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர்,
ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு, உம்முடைய கைவினை பொருளை கைவிடாதே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை படைத்திருக்கிறார், நம்மளை செய்திருக்கிறார், அவருடைய கரத்தினாலே நம்மளை செய்திருக்கிறார். அப்போ அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். ஏன்னா அவருடைய அன்பு பேரன்பு சாதாரண அன்பு இல்லை, பெரிய அன்பு என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்றார். அவர் நமக்கு வாக்களித்ததை செய்யாமல் இருக்க மாட்டார். நேற்று கூட பார்த்தோம், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்களித்தார், அதை நிறைவேற்றினார். 75 வயதில் வாக்களிக்கிறார், 100 வயதில் ஈசாக்கை கொடுத்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் தருகிறார். ஆபிரகாமும் சாராவும் யோசித்தாங்க, கடவுள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறுமா? நாங்கள் 2 பேரும் வயது செனவலாக இருக்கிறோமே, பெண்களுக்கான வழிபாடு நின்று போயிற்றே, நான் கிழவனா இருக்கிறேன். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் கிழவன் கிழவி அதெல்லாம் கிடையாது. அவர் வாக்கு கொடுத்தா அது நிறைவேறும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நம் கடவுளை விசுவாசிக்க வேண்டும். முதலாவது சங்கீதக்காரன் தாவீதை போல கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும், அவருடைய ஆலயத்தை வாஞ்சிக்க வேண்டும். எதிரிகள் நிரம்பி இருந்தாலும் தைரியமாக ஆண்டவரை நாம் போற்றி பாடும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கு. அவர் நம்மளை கைவிடாத தேவனா இருக்கிறாரு. அவருடைய வாக்குறுதிகளிலே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். வேதத்துல ஆயிரக்கணக்கான வாக்குறுதிகளை கடவுள் தந்தார். எல்லா வாக்குறுதிகளையும் இன்று வரை நிறைவேற்றி வருகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவினர்களை வாக்குறுதி கொடுக்குறாங்க, நிறைவேற்றுகிறார்களா? இல்லவே. இன்னைக்கு அரசியல்வாதிகள் வாக்குறுதி கொடுக்குறாங்க, நான் எம்எல்ஏ ஆனா, நான் எம்பி ஆனா, நான் பதவிக்கு வந்த அதை செய்யற இதை செய்ய, ஒன்றும் செய்யறது கிடையாது. வாக்குறுதிகளை நிறைவேற்றாத மக்களாக தான் இருக்கிறோம். ஆனால் கடவுள் கொடுத்த வாக்குறுதியை நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நிறைவேற்றுகிறார். தன்னுடைய குமாரனா கிறிஸ்துவை கொடுக்குறேன்னு சொன்னாரு, கொடுத்தாரு. அவர் வழியாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை மீட்டு எடுத்து ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் இந்த சங்கீதத்தினுடைய காரணம். தேங்க்ஸ் கிவிங் அண்ட் ட்ரஸ்ட் இன் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். Verse 1 says, I will praise you with all my heart before the gods. I will sing your praises. Thanksgiving and praise. The psalmist commitment, praise to God with all his heart. The reason for praise, including God's faithfulness and love. And other point is God's faithfulness and love. God's answer to prayer, to the psalmist's prayer. God's faithfulness and love towards his people. And other point, trust in God's faithfulness. The psalmist trust in God's faithfulness and love. The call to trust, faithfulness and love. Thanksgiving and praise, God's faithfulness and love, trust and confidence are the key themes in the Psalm 138. சில வசனங்களை ஆதார வசனங்களை பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1-17 பார்க்குறோம். கடவுள் தாவீதுக்கு கொடுத்த உடன்படிக்கை, அதை அவர் நிறைவேற்றுகிறார். உடைய அரசாங்கத்தை நான் ஒரு பெரிய ராஜ்யமாய் மாற்றுவேன், உங்களுடைய அரசாட்சின்னு சொல்றார், அதை நிறைவேற்றார். சங்கீதம் 18:1-50 பார்க்குறோம். தாவீது கடவுளுக்கு நன்றி சொல்றான், அவருடைய வாழ்க்கையில் விடுதலை பெற்று கொண்டதற்காக. சங்கீதம் 103:1-22 கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு சங்கீதமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். எபிரேயர் 12:28 ஒரு அழைப்பு, கடவுளுக்கு நன்றி சொல்லி வாழ ஒரு அழைப்பு, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு அழைப்பாகி பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:18 நம்ம பார்க்குறோம், ஒரு அழைப்பு கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 15:3-4 பார்க்குறோம். அங்கே மோசே சொல்ற ஒரு காரியங்கள், அதாவது இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார், அவருடைய வெற்றியை நம்ம கொண்டாட வேண்டும் என்கின்ற செய்தி அங்கே சொல்லப்பட்டோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவரை வர்ஷிப் பண்ணணும், அவருடைய அன்புக்காக, அவருடைய உண்மை தன்மைக்காக நம்ம காத்திருக்கணும், அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே இந்த திருவசனத்தினால இந்த காலை வேளையில இந்த வாரம் முழுக்க நம்மோடு கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற மக்களாக, தேவர்களுக்கு முன்பாக அவரை புகழ்ந்து பாடுகின்றவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவருடைய கரம் உண்டாக்கினவற்றை கைவிடாதையும் என்கின்ற ஜபத்தை நம்ம தொடர்ந்து ஏறெடுத்து இந்த வாரம் முழுக்க நாம் பயணிக்க தூய ஆவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஜபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்று வாழ்ந்திருக்கிறோமாய் அன்புள்ள கடவுளே, இந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. கடந்து போன இரவு முழுவதும், கடந்து போன வாரம் முழுவதும் எங்களோடு தங்கியிருந்தீர். ஆண்டவரே, நேற்று தினத்தினுடைய வார்த்தை நாங்கள் கேட்டோம். ஆபிரகாம், சாராள் வயது சென்றவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே, நீ கொடுத்த வாக்குறுதிகளை உண்மையுள்ளவராக இருந்து ஈசாக்கை தந்தீர். அதுபோல் எங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு தாவீதினுடைய சங்கீதத்தின் வழியாக கூட ஆண்டவரே, எங்களை கைவிடாத நீர் கொடுத்த வாக்குறுதிகளில் எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு இருந்து அதை பெற்றுக்கொண்டு வாழ கிருபை தார். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுக்க
இவருடைய பணிகளை, பயணங்களை, ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னும் நிறைய மழை தந்து இவருடைய புல்பூண்டுகள், விவசாயம், கால்நடைகள் செழிக்கவும், ஆண்டவரே இவருடைய ஆறுகள், குளங்கள் நிரம்பவும் கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து நாளிலே ஆண்டவரே இவருடைய இந்திய தேசத்தின் மக்களுக்காக, இவருடைய ஆட்சி செய்கின்றவர்களுக்காக, ஒவ்வொரு மாநிலத்தின் முதலமைச்சருக்காக, கவர்னருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அமைதி, சமாதானத்தை தார். ஏற்ற வேளையில் நல்ல மழை தாரும். அதிகமான மழை வேண்டாம் ராஜா. ஆண்டவர் அதே போல பேரழிவுகள் நிறைய இடத்துல இருக்கிறது, உலக நாடுகள் இருக்கிறது. ஆண்டவரை போர்கள், பதற்றங்கள், எரிமலை வெடிப்பு, பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், சுனாமி எல்லாம் இருக்குது. எல்லாவற்றிலிருந்து எங்களை காத்துறோம். விசேஷமாக நாங்கள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள் யாவற்றையும் ஆசீர்வதிராஜா வழிநடத்தும். தேவையில்லை சந்தியம் இப்படி கண்கடை எரல் கல்லூரிக்காக கூட நான் ஜபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவர் இந்த நாளிலே எங்களோடு கூட ஊழியத்தில் இருக்கிற அன்பர் சாருக்காக, ஏஞ்ச அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மார்த்தாள் மரியாளுக்காக, என்னுடைய சாக்கோ சாருக்கா, டீச்சருக்காக ஜபிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவர் ஊழியத்தில் இருக்கிறபடினாலும் இப்படி கிருபை தங்கிற அடியனையும் ஆண்டவரே குடும்பத்தை வழிநடத்தும். ஆண்டவர் அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி போதகத்திற்காக ஜபிக்கிறோம். பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சானப்பம் திருச்சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கட்டுமான பணிக்கு தேவையான உதவியை என் தேவன் நீர் செய்து தர வேண்டுமா ஜபிக்கிறோம். நாளில் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காணுகிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். யாவரையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக என்னுடைய அருமையான ஆண்டவரே எல்எஸ் மோகன்தாஸ் ஐயாவுடைய அன்பு புதல்வர் தாஸ் திக்கிகஸ் அண்ணனுக்காக ஜபிக்கிறோம். அமெரிக்க தேசத்தில் ஆண்டவரே சிறப்பான ஒரு ஊழியத்தை பணியை செய்கிறார். இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையினுடைய வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்டவர். இதோ அவர்கள் ஆண்டவரே பாஸ்டர் தீமோத்தி, ஒரு 16 குழுவின் நண்பர்கள் ஆண்டவர் இணைந்து தேர்தலுக்காக போட்டியிட இருக்கிறார்கள். இந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்று ஆண்டவரே அவர்கள் மீண்டும் ஊழியத்தை செய்ய கிருபைத்தார். குறிப்பாக அப்படி டிக்கிகஸ் அண்ணனை, அப்படி குடும்பத்தை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. கூட இருக்கிற ஆண்டவரே அண்ணனையும் நீர் ஆசீர்வதிங்க, லெஸ்லியும் ஆசீர்வதிங்க. அப்படி தேவையை சந்திங்க, குடும்பத்தின் மக்களை ஆசீர்வதிங்க ராஜா. அதே போல ஆண்டவரே இந்த நாளில் கூட எங்களை விட்டு கடன் சென்ற அருமையான என்னுடைய கண்கடையால் உத்தரன் திருச்சபையுடைய விசுவாச குடும்பத்தின் மக்களாக திரு செல்வராஜையா, ரூத் மேருடைய அன்பு மகன் சுனில் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். வெளிநாட்டிலே பணியாற்றி கொண்டிருந்தார். ஆண்டவரே லீவில் வந்துட்டு மீண்டும் திரும்பி செல்லுகிற நேரத்தில் ஒரு பெரிய விபத்தில் சிக்கி ஆண்டவரே பெரிய தலையில் காயம்பட்டு அவர் மரித்திருக்கிறார். அன்னார் எழுந்து வாடிக்கொண்டிருக்கிற அவருடைய அன்பு மனைவி, பிள்ளைகளுக்காக, அவருடைய தகப்பனார் திரு செல்வராஜ், ரூத் மேரி அம்மாவுக்காக ஜபிக்கிறோம். உலகம் தர முடியாத ஆறுதலை, தேர்தலை, மெய் சமாதானத்தை என் தேவன் பாரத்திலிருந்து நீர்த்தார். நடைபெறுகிற அடக்க ஆராதனையில் அப்படி கிருபை தங்கி இருக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே பலவீனங்கள், சுகவீனங்களாக இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். கண்ணோக்கி பார்த்து எல்லாருடைய பலவீனங்களை என் தேவன் நீர் மாற்றி ஆண்டவரை குணப்படுத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளின் பணிகளை, பயணங்களை, ஊழியங்களை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதியும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசீர்வாதம் இந்த நாளில் நம்மளோடு கூட ஆண்டவர் தங்கி தரித்திருப்பாராக. ஆமேன். காட் பிளஸ்.